ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 2 லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது. ஸோ 2 பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் பேட்டரி. இந்த பேட்டரி டெட் ஆகிடுச்சா இல்லைனா இந்த பேட்டரி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வேணும் தேவையான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் பேட்டரி 1 ஆம்ப்ஸு பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா இல்லை ஃபுல்லாக டெட் ஆகிட்டா அப்படின்னு நம்ம மல்டிமீட்டரை நம்ம வச்சு செக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸில் வைப்போம். வோல்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வோல்ட் இருக்குது. அதாவது இது 4 வோல்ட் பேட்டரி செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 4 வோல்ட் இருக்குது. ஸோ நமக்கு வோல்டேஜை மென்ஷன் பண்ணி நம்ம இந்த பேட்டரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ 4 வோல்ட் இருக்கிறதுனால இந்த பேட்டரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ 4 வோல்ட் இருந்தாலும் உங்களுக்கு பேட்டரி கண்டிஷன் நல்லாயிருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வோல்ட் இந்த மாதிரி காமிக்கும். பட் ஆனால் பேட்டரி கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கும். ஸோ நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம பேட்டரி குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம முழுமையாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரியிலேருந்து நம்ம ஒரு மோட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரோன் மோட்ரு. இப்போ நம்ம பேட்டரி குட் கண்டிஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு மோட்ரு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பேட்டரி நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு நம்மளால் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிவிடுவோம். இது எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு குறைஞ்சி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதான் ப்ராப்ளம். உங்களுக்கு இதுவே பேட்ரி குட் கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா உங்களுக்கு பேட்ரி இந்த மாதிரி ஸ்டாப் ஆகாது, கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டோட்டலாக சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. மீன் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 2 இப்போ 3 வோல்ட் வரைக்கும் காமிக்குது. 3 வோல்ட் காமிச்சாலும் உங்களுக்கு பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ரி மட்டும் இல்லை, நம்ம பெரிய பேட்டரியில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வரும். இப்போ நீங்கள் 12 வோல்ட் பெரிய பேட்டரி நீங்கள் எடுத்துகிட்டால் கூட உங்களுக்கு 12 வோல்ட் காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் மோட்டரை வச்சு ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட அதுக்கப்புறம் ரன் ஆகாது. அடுத்த மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 வோல்ட் பேட்டரியை சார்ஜிங் பண்ணுற மாடல். இதை நம்ம இதை வச்சு சார்ஜ் பண்ண முடியும். ஸோ சார்ஜ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது பேட்டரி நல்ல நிலமையில் இருக்கா, இது சார்ஜ் ஆகுமா. ஸோ அதை நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நம்ம சால்ட்ரின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ கனெக்ட் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்டை நீங்கள் கவனிங்க. இதில் ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, ப்ளூ அண்டு ரெட் கலர் இருக்குது. ஸோ ரெட் கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஆகிறதுக்கான இண்டிகேஷனை காமிக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு தான் இந்த ப்ளூ கலர் லைட்டு உங்களுக்கு ஆன் ஆகும். அதாவது சார்ஜிங் பண்ணும்போது ரெட் கலரும், சார்ஜ் கம்ப்ளீட் ஆனோன்னா ப்ளூ கலரும் எரியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஆனில் இருக்குது. ஸோ சார்ஜ் ஆகும்போது ப்ளூ கலர் எரியாது, சார்ஜ் ஆகிட்டுனா ரெட் கலர் எரியாது. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எரியும். இப்போ ரெண்டுமே நமக்கு எரியறதுனால இந்த பேட்டரியில் உங்களுக்கு சார்ஜ் ஆகாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேட்டரி உங்களுக்கு ஃபுல் சார்ஜே கிடையாது, ஆனால் ஃபுல் சார்ஜ் இருக்கா மாதிரி காமிக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த பேட்டரி இனிமேல் சார்ஜ் ஆகாது. ஸோ டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வோல்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இல்லை, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதே போல் அடுத்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆன மாதிரி காமிக்குது. ஆக்சுவலில் அதில் சார்ஜே இல்லை, ஆனால் ஃபுல் சார்ஜ் ஆன மாதிரி காமிக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் அந்த லைட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எரியக்கூடாது. அது சார்ஜே இல்லை உங்களுக்கு, ஆனால் சார்ஜ் ஆன மாதிரி லைட் எரியுது. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0.50 இப்படி தான் நமக்கு 1 வோல்ட் கூட வரல. அப்படி இருக்கும்போது ஃபுல் சார்ஜ் ஆன மாதிரி காமிக்குது. ஸோ இந்த பேட்டரி நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு.
ஸோ இதையும் நம்ம வந்து டீசால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பேட்டரி பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 வோல்ட் பேட்டரி. இதில் நம்ம செக் பண்ணுவோம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து வோல்டேஜ், இதுலேயும் வோல்டேஜ் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. இப்போ இதுவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த பேட்டரியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதே சேம் ப்ராப்ளத்தை தான் உண்டு பண்ணுது. ப்ளூ கலர் லைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எரிஞ்சிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ பேட்ரி வந்து வோல்டேஜை வந்து எடுக்காது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லித்தியம் பேட்டரி ஒன்று இருக்குது. இதில் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிப்போம். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து வோல்டேஜை மட்டும் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு பேட்ரி வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணவே கூடாது. நம்ம பேட்ரி வாங்கும் போதும் இந்த மாதிரி கடைகளில் வந்து நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் நம்ம வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட்டு மட்டும் உங்களுக்கு வந்து எரிஞ்சிகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் லைட்டு எரியலை. இப்போ இது வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ சார்ஜ் ஆன பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளூ கலராக மாறிடும். இப்போ நம்ம வந்து இது ½ அன் ஹவர் நம்ம வந்து சார்ஜிங் பண்ணுவோம். ஸோ சார்ஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரோன் மோட்டரை வச்சு செக் பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்தமாரி ஏற்கனவே அந்த 4 வோல்ட் பேட்டரியில் வந்து பண்ணுற ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ½ அன் ஹவர் நம்ம வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதேமாரி தான் ஓடுதா என்னென்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு சவுண்டு வச்சே உங்களால் மென்ஷன் பண்ண முடியும். அதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. நான் மீண்டும் டச் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மட்டும் ஓடிட்டே தான் இருக்கும். அதில் உள்ள ஃபுல் சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து வோல்டேஜை வந்து நல்லா வந்து சேமித்து வச்சுக்கும். உடனே டிஸ்சார்ஜ் பண்ணாது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே உள்ள அந்த லெட் ஆசிட் பேட்டரியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் தான் ரன் ஆனிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.